நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க வண்டி வர்ற சத்தம் கேக்குது, யாருங்க வரா? தெரியலையேம்மா. என்ன தாத்தா போலீஸ் வந்திருக்காங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, அன்பரசனால உன் உசுருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக அருணாச்சலகிட்ட சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டிருந்தேன். அதான் ஒரு இன்சையும் 4 கான்ஸையும் அனுப்பிச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர், நீங்க தம்பியோட இங்கே இருங்க, மத்த எல்லாரையும் வீட்டுல சுத்தி இருக்க சொல்லுங்க. என்னங்க எதுக்கு இப்படி கோவப்படுறாரு? தெரியலையம்மா. நாங்க ஒண்ணும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வரல. அப்புறம் உங்களை பார்சல் பண்ணி கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டு போறதுக்கு நாங்க என்ன அளவு சாப்பாடுகளா? தேவையில்லாம பேசி வேணாம். சார், ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். சத்தி சரவணன், ராஜசேகர், சாரதா ராஜசேகர், நீங்க தானே? ஆமா, நாங்க தான். நீங்க 3 பேரும் கனடாவில இருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமா. விசா பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க சட்டவிரோதமா இந்தியாவில் தங்கி இருக்கீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க 3 பேருக்கும் விசா இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். அப்படி விசா இல்லைன்னா உங்களை டிபோர்ட் பண்ண, அதாவது கைது பண்ணி வலுக்கட்டாயமா உங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். புதுசா போறவல இதுவரையில குளிர் எடுக்கல பெண்ணால, அவ சிரிச்சதும் தலை வரையுது தன்னால, என் பேச்சு மூச்சு எங்க காணல, வெரசா போகையில புதுசா குளிர் எடுக்கல பெண்ணால, அவ சிரிச்சதும் தலை ஒரேது தன்னால, என் பேச்சு மூச்சு எங்க காணல. கச்சிதமா என்ன பிச்சு சும்மா தச்சு சேர்க்கிறது வேலையா, சுட்டு வட்டாரத்தில் தந்த பட்டம் எல்லாம் இப்ப நூல இருந்த காத்தாடியா, நேத்தோடு நீ வேற நான் வேறையா, இப்போ நீ என் நெஞ்சின் மேற்கூரையா, நீ பாதி நான் மீதியா, வரசா
சிரிச்சதும் தலைவர இது தன்னால என் பேச்சு மூச்சு எங்க காதல எப்ப கலக்கிட்டாங்களப்பா ஏன் அவ்வளவுதானா இன்னும் இருக்கா இதுக்கே டயர்ட் அப்படியே இதுக்கப்புறம் தானே மெயின் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. மெயின் பெர்ஃபார்மன்ஸா? ஆமா. என்னது இது? இந்த விழாவின் நாயகன் வேட்டையன் மீனாட்சியாக ஒரு அருமையான அழகான பாட்டை பாடி டெடிகேட் பண்ணுவாரு. சோ லெட்ஸ் வெல்கம் வேட்டையன். வேட்டையா பாட்டு பாட போறியா? ஆமா மாமா, ஸ்பெஷல் பாடியா பாடியா பாடியா. என்ன ஸ்பெஷல் டெடிகேஷனோ போ. மீனாட்சி காதை பொத்திக்கோ. நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளையும் சொந்தம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளையும் சொந்தம். வாசலே வரவேற்கும் நேரம், உன் சொர்க்கம் அரங்கேறு கண்ணோரம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளையும் சொந்தம். பாதை முழுதும் கோடி மலர்கள் பாடி வருமே தேவக்குயில்கள். நாடை ஹே மிதக்கின்ற பாலாடை, உன் காலை ஹே குளிப்பாட்டும் நீரோடை. வெயில் நாடும் சுடுமென தேகம் படுமென மின்னல் திரையிடும் மேகம். இரு காதல் விரிகளில் பேசும் மொழிகளில் விரையும் பௌர்ணமியாகும். சந்தோஷம் நோடு கை வீசும் என்னாலும் நீதானே. சௌந்தர்யா, என்னமோ என் மகளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்ன, அங்க பாரு எப்படி ரசிச்சு பாக்குறான்னு. ஏய் ஏய் மைனா. நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளையும் சொந்தம். சொல்லு மீனாட்சி. ஐயோ இந்த பிள என்ன என்னத்தை இப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்க? சரவண சூப்பரா பாட்டு பாடுறான். உன் முகர கட்ட நல்லா உத்து பாரு, அது ஏன் வேட்டையன். சாரிமா. ரொம்ப நன்றி. வருமானே, அசத்தி விட்டியா? எல்லாரும் ஆசீர்வாதம். வருமானே, இத போடுங்க. ஐயோ மாமா, மாமா மாமா கார்த்த காட்டு. இதுக்கு மாமா இதெல்லாம். அடுத்து ஏன் இன்ஸ்பெக்டர், ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற கேஸே கிடைக்காதா? மாசத்துக்கு ஒரு தடவை இதே கம்ப்ளைண்ட்டை சொல்லி ஆளாளு கிளம்பி வந்துடுறீங்க. சார், நாங்க ஒன்றும் ஓவர் ஸ்டேல இல்ல. இந்தியாவில் இருக்கிறதுக்கு முழுசா இன்னும் 6 மாசத்துக்கு எங்களுக்கு வீசா இருக்கு. இல்லையே, எம்பசி ரெக்கார்ட் படி டிசம்பர் 12, அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே உங்க விசா முடிஞ்சிடுச்சு. நீங்க விசா பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 48 மணி நேரம் சட்டவிரோதமா நீங்க இங்க தங்கியிருக்கீங்க. நீங்க சொல்றது உண்மைதான் சார். டிசம்பர் 12ஆம் தேதி எங்க வீசா முடிஞ்சிச்சு தான்.
ஆனா அதுக்கு முதல் நாளே 6 மாசத்துக்கு நாங்க எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்கோம் சார். சார், நாங்க பேசிக்கா சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க. சட்டவிரோதமா எதுவும் பண்ண மாட்டோம். என்ன தாத்தா அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்களேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா வந்து பாட போறது யாருன்னு கேட்டேன்னா, யாருப்பா பாட போறா? மைனாவா? மைனா நீ பாட போறியா? ஆமா மீனாட்சி, ஸ்பெஷல் டெடிகேஷன். ம், ஆனா அது எனக்கு நானே பாட போறது. கை தட்டுங்க. வெரி குட். குயிலும் கூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மைனா, இந்த நேரத்துல இந்த பாட்டை ஏன் பாடுற? விடுங்கப்பா, அவ கரெக்டா தான் பாடுறா. அப்படியா? ம். சரிம்மா, நீ பாடு. குயிலும் கூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பிடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பிடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா? ஓ, ஓ, குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பிடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். ஆண் பிள்ளை முடி போடும் பொன்தாலி கயிறு என்னான்னு தெரியாது எனக்கு. ஆத்தாலி நான் கேட்டு அறிஞ்சேனே பிறகு, ஆனாலும் பயனில்லை அதுக்கு. வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேல எனக்கென்ன கோபம்? ஓலை குடிசையில என்னை இழப் பிறந்ததுக்கு வந்தது தண்டனையா, இது தெய்வத்தின் நிந்தனையா? இதை யாரோடு சொல்ல? குயிலு பிடிச்சி கூண்டில் அடைச்சி சொல்லுகிற உலகம். மயில பிடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா? ஓ, ஓ, குயிலு பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பிடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம்.
அப்படி என்ன பண்ணிட்டேன் மைக்க குடுமா பாராட்டிட வேண்டியதான். டேய் 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 இல்ல நல்லா பாடினா அதான். தேங்க்ஸ் மீனா, தேங்க்ஸ். விசா எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க அந்த பாஸ்போர்ட்டை காட்ட முடியுமா? தாராளமா பாருங்க. பாட்டி, பாஸ்போர்ட் யார்கிட்ட இருக்கு? உங்க தாத்தா தான் சரவணா வச்சிருக்காரு. தாத்தா, பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட காட்டுங்க. நமக்கு விசா இருக்கா இல்லையான்னு சாரே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தாத்தா, போய் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வாங்க. என்னங்க, போய் எடுத்துட்டு வாங்க. இல்லன்னா எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன சார் அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? என்ன தாத்தா, போய் எடுத்துட்டு வாங்க. அவர் சொல்றது உண்மைதான். நம்ம விசா முடிஞ்சிடுச்சுப்பா. என்ன தாத்தா சொல்றீங்க? இன்னும் 6 மாசத்துக்கு விசா கிடைச்சிருக்குன்னு அன்னைக்கு தானே சொன்னீங்க. அது வந்துப்பா, என்ன தாத்தா? நம்ம விசா எக்ஸ்டென்ஷன் கேட்டது ரிஜெக்ட் ஆயிடுச்சுப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொன்னா தேவையில்லாம ப்ராப்ளம் வரும் தான் நான் விசா கிடைச்சிடுச்சின்னு போய் சொல்லிட்டேன். தாத்தா, இப்ப என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்னையா ஆள் ஆளுக்கு பேசி வச்சுட்டு நாடகம் போறீங்களா? சார்,
கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். விசா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னையா பொறுமையா இருக்குது? யாருக்குங்க போன் பண்றீங்க? அருணாச்சலம்னு ஐஜி ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவர். யோ கேன்சல் பண்ணியா? இவங்க 3 பேரோட போனை வாங்கி முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணியா? சரிங்கய்யா. சார் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். போன மரியாதையா அவர்கிட்ட கொடுத்துருங்க. நான் அவ்வளவுதான் சொல்வேன். உங்களுக்கு ஐஜி என்ன சென்ட்ரல் மினிஸ்டர் தெரிஞ்சிருந்தாலும் இந்த விஷயத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா ஆளுக்கு ஐஜி தெரியும், எம்எல்ஏ தெரியும் கடுப்பேத்தாதீங்க. முதல்ல போனை கொடுங்க. போனை வாங்க. கொடுங்க சார். குடுமா. சார் என்கிட்ட போன் இல்ல சார். அந்த ஆளுகிட்ட வாங்க. நீ கொடுப்பா. தந்திருப்பா. குடியா. நீ யாருமா? நான் பண்ணையாரு சம்சாரம். பரவாயில்ல, நீங்களும் உங்க போனை கொடுங்க. இந்தாங்க. எல்லா போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியா? சரிங்கய்யா. ஏன் தாத்தா இப்படி பண்ணீங்க? விசா இல்லைன்னு சொல்லியிருந்தா அதுக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம்ல. வேற ஏதாவதுன்னா என்னையா பண்ண திட்டம் போட்டு இருந்தீங்க? சொல்லியா?